கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. மறுபடியும் இந்த அல்ஃபார்வில் பகுதியில் இருக்கிற இந்த திருச்சபையோடு சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். குடும்பமாக நானும் என் மனைவியும் மகனோடு வந்து உங்களை சந்திக்கவும் கர்த்தர் இந்த நாளில் கொடுத்த கிருபைக்காக நன்றி. தொடர்ந்து உங்களுடைய ஜெபங்களில் எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கூடவே சுவிசேஷ பிரதிவொலி மிஷனரி இயக்கம் என்ற ஜெம்ஸ் ஊழியர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை நான் பணிவன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட மிஷனரிகள் இன்னமும் வட இந்தியாவில் தேவனுடைய அருட்பணியை இன்னும் தீவிரமாகவும் பரிசுத்தமாகவும் செய்கிறதற்கு ஜெபிக்கிற உங்களுக்காகவும் ஜெபிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நிமிடம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவ ஆதா மக்களே துயா. பாவிகள் துரோகிகள் ஐயா, பாவ ஆதா மக்களே துயா. பாதகர் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. பாதகர் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. நியாய தீர்ப்பினால் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய நித்திய வாழ்வாகிய அந்த நித்திய ஜீவனை பெறுகிறதற்கு உடைய ஜீவ பாதையிலே எங்களை நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அந்த ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு உம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் உடைய ஜீவனையே எங்களுக்காக கொடுக்க நீர் பலியிட நீர் கொடுத்த அந்த தேவ ஆட்டுக்குட்டிக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து எங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உடைய ஜீவனுள்ள வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். அநேகருக்கு உண்மை பிரதிபலிக்கிறவர்களாக எங்களை உருவாக்க இந்த நேரத்தை எங்களுக்கு பிரயோஜனமாக்கி தாரும். வார்த்தையை கனப்படுத்தும். என்னையும் எங்களையும் தாழ்த்துகிறோம், உண்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள பிதாவே. இந்த நாட்களில் தேவனுடைய சபையின் அங்கத்தவர்களாக தேவனை அறிந்து கொள்ள விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் நாம் அறிந்து கொண்ட தேவனை பிறருக்கு அறிவிக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்புணர்வோடு காணப்பட வேண்டும். பிறருக்கு இந்த இயேசுவை அறிவிக்க தவறும்போது நம்முடைய ஊழியமும் விசுவாசமும்
திசை மாறவோ பின்வாங்கவோ காரணமாகிவிடும். சபைக்குள் செய்கிற ஊழியங்களையே இன்றைக்கு அதிகம் வலியுறுத்தி, சபைக்குள் செய்யப்பட வேண்டிய வேலைக்கு அதிக கவனம் செலுத்தி, இதிலேயே தங்கள் வாழ்க்கையை, தங்களுடைய காலத்தை, தாளந்தை, நேரத்தை வீணடித்துன்னு சொல்றதை விட இதற்கே அதிக கவனம் செலுத்தி, சபைக்கு வெளியே சபையின் மூலமாக செய்யப்பட வேண்டிய வேலையை சாத்தான் தந்திரமாக திசை திருப்பி விட்டான் என்றே நான் சொல்லுவேன். அதற்காக சபைக்குள் செய்யப்பட வேண்டிய ஒழுங்குமுறைகளோ ஊழியங்களோ தவறென்று நான் சொல்லவில்லை. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விட்டுவிடாது இருக்க வேண்டும். சபைக்குள் இருக்க வேண்டிய ஒழுக்கங்களையும் முறைகளையும் பவுல் அப்போஸ்தலன் போன்ற ஊழியர்கள் மூலமாக தேவன் தம்முடைய வார்த்தையில் பல கடிதங்கள் மூலமாக நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அது ஒரு சரீர சுத்திகரிப்பை போல, நம்முடைய சரீரத்திற்கு எப்படி நம்ம பல்லு தேய்க்கிறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், ட்ரெஸ் பண்ணுறோம், இது என்னை நான் சுத்தம் செய்து கொள்கிறேன், சுத்தம் சுகம் தரும் சொல்கிறது போல நம்முடைய சரீரமாகிய சபையை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை சுத்தமாக பேணி பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் மூப்பர்களுக்கும் உண்டு. ஆனால் பல்லு விளக்கி குளித்து சாப்பிட்டு ட்ரெஸ் பண்ணி சுத்தமாக இருக்கிற உடம்பை வச்சுக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாமல் மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படாத ஒரு உடம்பாக இந்த உடம்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அது எப்படி அந்த உடம்பு இருக்குமோ, பேரலைஸ்டான அல்லது மற்றவங்களுக்கு பிரயோஜனப்படாத ஒரு உடம்பை போல கிறிஸ்துவின் சரீரம் முடக்கப்பட்டு மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படாத ஒரு காலாக, கையாக, கண்ணாக, வாயாக இருக்கக்கூடாது. இதை புரிந்து கொண்டால், நான் சொல்கிற இந்த உவமையை நீங்கள் புரிந்து கொண்டால், நாம் புரிந்து கொண்டால், சபை தீவிரம் காட்ட வேண்டிய சுவிசேஷ பணி அல்லது ஊழியத்தினுடைய ராஜ்யத்தினுடைய வேலையில் நாம் ஒவ்வொருத்தரும் தீவிரப்பட்டே ஆக வேண்டும். சரி, இந்த தேவ பணியை, இந்த விண்ணரசின் ராஜ்யத்தினுடைய இந்த பணியை செய்வதற்கு எப்படி செய்வது, எதிலிருந்து ஆரம்பிப்பது, எப்படி செய்தால் தேவன் அங்கீகரிப்பார் என்கிற பல கேள்விகள், குழப்பங்கள் இருக்கிறதுனால பலர் என்ன செய்கிறாங்க, நமக்கு எதுக்குப்பா பம்பு, அதுக்குன்னு சில பேர் அழைக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க, தரிசனம் உடையவங்க இருக்கிறாங்க, பாரம் கொண்டவங்க இருக்கிறாங்க, அவங்க செய்யட்டும் அப்படின்னு சொல்லி பலர் ஒதுங்கிறதுனால சபையினுடைய வேகம் குறைக்கப்பட்டு சபை செல்ல வேண்டிய பாதையோ திசையோ இன்றைக்கு மாற்றப்பட்ட, மறக்கப்பட்ட நிலையில் காணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அதற்காக நான் ஒரு குறிப்பிட்ட சபையை குறித்து நான் சொல்லல, உலகளாவிய சபையாகிய இன்றைய கிறிஸ்தவ சபை போக வேண்டிய போய்கொண்டிருக்கிற லக்கை நோக்கி அது ஓடுவதற்கு, ஆசையாய் லக்கை நோக்கி ஓடுவதற்கு, அந்த லக்கு சரியாக, இந்த டெஸ்டினேஷன் சரியாக இருக்கும்போது நம்மளால் முடிந்தவரை எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்த பிரயாசம் எடுப்போம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். கொரிந்தியருக்கு எழுதின முதல் கடிதம் 12வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 12, 4, 5, 6. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. 5வது வசனம், ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. 6வது வசனம், கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. ஆவியானவர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. இங்கிலீஷ் பைபிள் எழுதியிருக்கு, God works in different ways. ஊழியங்களில் வித்தியாசங்கள் உண்டு, கிரியைகளிலே வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தருடைய கிரியைகளிலே வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தர் செய்கிற முறைகள், வழிகள், கிரியைகள் வித்தியாசமாக இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான யூனிக் டிவைன் பர்போஸோட தேவன் சிருஷ்டித்து இந்த உலகத்திற்கு நம்மை அனுப்பியிருக்கிறார். தனிப்பட்ட தெய்வீக நோக்கத்தோடு கூட தேவன் நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். சகோதரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் சொல்லுவாங்க, knowing God's purpose it's a treasure, doing God's purpose it's a pleasure. தேவ நோக்கத்தை அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது ஒரு பொக்கிஷம் போல, தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவது ஒரு சந்தோஷம், அது ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு மன நிறைவு, அது ஒரு பிளஷர். தேவ நோக்கத்தை புரிந்து கொண்டவர்கள், என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், திருச்சபைக்கு கர்த்தர் கொடுத்த நோக்கம், அந்த டிவைன் பர்போஸ் என்ன என்பதை புரிந்து கொண்டவர்களே இன்றைக்கு குறைவு. தெய்வீக அந்த திவ்ய நோக்கத்தை புரிந்து கொண்ட கிறிஸ்தவர்களில் எத்தனை பேர்
இந்த தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றுகிறோம். அது செய்வதற்கு ஒரு டீம் ஸ்பிரிட் வேணும். நமக்குள்ள ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. பெரியவங்க சின்னவங்கன்ற போட்டி மனப்பான்மை இருக்கக்கூடாது. காம்படிஷன் இருக்கக்கூடாது. நாம் அனைவரும் தேவனுடைய பண்ணையில் வேலை செய்கிறோம். முந்தி அமர்த்தப்பட்டவர்களுக்கும் பிந்தி அமர்த்தப்பட்டவர்களுக்கும் ஒரே பணத்தை கொடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சமப்படுத்துகிறார். நம்மை சமப்படுத்துகிற ஒரு எஜமானுக்கு வேலை செய்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாலிப வயதில் நான் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டு திருமுழுக்கு பெற்றதுக்கு பிற்பாடு, ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அந்த நாளுக்கு பிற்பாடு நான் மிஷினரியாக போனேன். திரும்ப வந்த மிஷினரிகளை சப்போர்ட் பண்ணணும்னு விரும்பினதுனால ஆண்டவர் எனக்கு காட்டின வழியின்படி ஜெம்ஸ் என்ற ஒரு ஊழியத்தோடு நான் இணைந்து கொள்ள அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் அவர்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ஜெம்ஸ் ஊழியத்தினுடைய ஒரு வெல்விஷராக இருக்கிறேன். அவர்களுக்காக அங்கே ஒரு ஊழியம் இருக்குதுங்க, அவங்களுக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி மற்றவர்கள் என்கரேஜ் பண்ணுற ஒரு சாதாரண ஒரு ஹெல்ப்பர், உதவிக்காரன். சபைக்கும் மிஷன்ஸ்க்கும் உதவி செய்கிற ஒரு உதவிக்காரனாக இருக்கிறார். உதவிக்காரனுடைய வேலையை நன்றாய் செய்கிறவர்கள் தங்களுக்கு நல்ல நிலை அடைவார்கள் என்று ஆண்டவர் சொன்னது போல, கிறிஸ்துவை பற்றிய ஒரு தைரியமும் அவர்களுக்கு உண்டாகும் என்று தீமோத்தேயுவில் நாம் வாசிக்கிறது போல, கர்த்தர் எனக்கு நல்ல நிலையை கொடுத்திருக்கிறார். சுதந்திரமான ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். வித்தியாசமான ஒரு வழியில் ஆண்டவர் நடத்திருக்கிறார். இன்னைக்கு எனக்கு வயது 32. கடந்த 14 ஆண்டுகளாக நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு கடைநிலை விசுவாசி. என் வாழ்க்கையில் இதை செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் இதை செய்யணும்னா நீங்களும் நானும் செய்ய வேண்டியதுங்க, we must know our divine purpose. தேவ நோக்கத்தை புரிந்து கொண்டு அந்த தேவ நோக்கத்தை செயலாற்ற வேண்டும், ஈடுபட வேண்டும், அதற்கு ஊக்குவிக்க வேண்டும், என்கரேஜ் பண்ணணும். காரில் வரும்போது சிஸ்டரோடு நான் பேசிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ அவங்களோடு பேசிட்டு வரும்போது ஒரு சின்ன ஒரு கேள்வி அவங்க கேட்டாங்க. 13 வயசில் ஞானஸ்நானம் எடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போது இன்றைக்கி அவங்களிடத்துல சொன்ன வார்த்தை இன்றைக்கி உங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எந்த வயசில் ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? சரி, அதை விட்டுடுங்க. நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிற முக்கியமான ஒரு காரியம் என்னென்னா, இன்றைக்கு சபை செய்கிற ஒரு பெரிய தவறு, இந்த வயசில் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்லி ஒரு வாலிபர்களையோ இல்லை பெரியவர்களையோ உற்சாகப்படுத்துகிற சபை, வேண்டுகிற சபை, அதை உற்சாகப்படுத்தி கூட்டங்கள் நடத்தி, வாலிபர் கூட்டம் நடத்தி, இல்லை பெரியவர்கள் கூட்டம் நடத்தி, சுவிசேஷ கூட்டம் நடத்தி, ஞானஸ்நானம் வரைக்கும் வழி நடத்துகிற ஒரு சபை. அவர்கள் ஞானஸ்நானம் எடுத்து தெளிவடைந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து அவர்கள் வேதத்திலையும் கிறிஸ்துவுக்குள்ளேயும் வளரும்போது அந்த சபை அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அவர்களை வளர்த்து அவர்களை தங்களை போலாவது அல்லது தங்களை விட மேலானவர்களாகவாவது வளர்த்தெடுக்க முடியுமா? இல்லை சின்ன சின்ன வேலைகளை, கடமைகளை செய்ய வேண்டியதை ஊழியம் என்று சொல்லி, செய்ய வேண்டிய கடமையை ஊழியம் என்று சொல்லி, இந்த ஊழியங்களை செய்தாலே போதும்னு சொல்லி தங்களை விட அவர்களை தங்கள் கீழே வைத்து ஆளுகிறவர்களாக மட்டும்தான் இன்னைக்கு அநேகர் இருக்கிறதுனால இன்னைக்கு என்ன ஆகுது? சலிப்படைந்து போன இளம் தலைமுறை மற்ற சபைகளை தேடி போகிறாங்க. வெளிநாட்டு சபைகளையும் அல்லது பிரெஞ்சு சர்ச்சஸையும் அமெரிக்கன் சர்ச்சஸையும் தேடி போகிறாங்க. ஏன்? அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க, யங்ஸ்டர்ஸ் என்கரேஜ் பண்ணுறாங்க, இன்வால்வ் பண்ணுறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணல. ஆனால் இன்னைக்கு ஈகோ, காம்படிஷன், இதனால் ரிஜெக்ஷன் தான் அதிகமாக இருக்குது. அக்செப்டன்ஸ் இல்லாதனால ஒரு நிலை வரைக்கும் அவர்களை உற்சாகப்படுத்துகிற சபைகள் அவர்களை ஊழியம் கொடுத்து அவர்களையும் செய்தி கொடுக்கிறவர்களாக, அவர்களும் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர்களாக, அவர்களும் அற்புதம் செய்கிறவர்களாக, அவர்களும் வேதத்தை போதிக்கிறவர்களாக அவர்களை கொண்டு வந்து நிறுத்த முடியல அப்படின்னு சொன்னாங்க. எங்கேயோ நம்ம ஃபெயில் ஆகிட்டோம். இதை நான் அவர்களோடு பகிர்ந்து கொண்டேன். இதே நான் பப்ளிக்கில் சொல்கிறேன்னா, பப்ளிக்கில் என்ன பேசுகிறனோ அதை தான் ப்ரைவேட்டில் பேசுவேன், ப்ரைவேட்டில் என்ன பேசுகிறனோ அதுதான் பப்ளிக்கில் பேசுவேன். நம்முடைய வார்த்தைகள் எப்போதும் உப்பால் சாரம் ஏறினதாக இருக்கணும். சும்மாலாம் வாயை திறக்கக்கூடாது. எதை சொன்னால் பிரயோஜனமோ அதை மட்டும் சொல்லணும். நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கணும். நாம் கிறிஸ்துவுக்குள் ஒருவருக்கொருவர் எப்போதும் கட்டுகிறவர்களாக இருக்கணும். மற்றவங்களை உருவாக்கி கட்டுகிறதற்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு ஏங்கணுமே ஒழிய, அப்படி வாய்ப்பு கிடைக்கலையா நம்மளுக்கு அங்கே வேலை இல்லை, கொஞ்சம் காத்துட்டு இருக்கணும். எப்போ கட்ட முடியும், யாரை இடிந்து கிடக்கிறவங்கள கட்டி எழுப்ப முடியும் தான் துடிக்கணுமே ஒழிய, ஒரு நாள் யாரை காயப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகள் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது. முக்கியமாக இந்த நாளில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிற வார்த்தைகள் அடிப்படை சத்தியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் வளரணும்னு நான் விரும்புகிறேன், நான் இப்போ தான் நான் திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், இல்லை இன்னும் நான் எடுக்கலை, இல்லை வாலிப பிள்ளைங்களாக நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் ஆண்டவருக்குள்ளே வளர விரும்புகிறோம்,
ஆனால் எப்படி செய்கிறது? ஊழியமோ இல்லை தேவனையோ இல்லை வசனத்தையோ கிறிஸ்தவத்தையோ எங்களால் விளங்கி கொள்ள முடியல, புரிந்து கொள்ள முடியல அப்படின்றவங்களுக்கு இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்கிற வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான நல்ல பண்புகள் நம்முடைய வாழ்க்கையினுடைய சாட்சி. இந்த சாட்சியின் மூலமாக இந்த இருளான இந்த ஸ்தலத்தில் ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டால்தான் நாம் நல்ல திசையை நோக்கி தேவனை நோக்கி நாம் நடை போட முடியும். அதற்கு நம்முடைய கண்கள், நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவைகள். எப்படி கம்ப்யூட்டர் லாங்குவேஜில் சொன்னோன்னா இன்புட் அவுட்புட்ன்றாங்க இல்லையா? நமக்குள் வருகிற காரியங்கள் கண் மூலியமாகவும் காது மூலியமாகவும் தான் உள்ளே வருது. நம்மகிட்ட இருந்து வெளியே போகிற காரியங்கள் வாயின் வார்த்தை மூலமாக போகும். அப்போ இது உள்ளே வர இந்த இன்புட்டை கரெக்ட் பண்ணிட்டோம்னா அவுட்புட் தெளிவாக இருக்கும். அதனால் நம்முடைய கண்களை குறித்து சொல்லும் போது பவுல் சொல்கிறார், கொரிந்தியருக்கு எழுதும்போது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 5:16 வாசிக்கிறோம். பவுல் சொல்கிறாரு, ஆகையால் இது முதல் கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். இதுவரை இது முதல் கொண்டு இன்னையிலிருந்து நாங்கள் யாரையும் ஃபிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க மாட்டோம். ஃபிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து ஒருத்தவங்கள பணக்காரவங்க, வெள்ளையாக இருக்கிறாங்க, இல்லை என்ன இது தொப்பை விழுந்துருச்சு, இல்லை நீங்கள் என்ன திடீர்னு மெலிஞ்சிட்டீங்க, நகை போட்டிருக்கிறீங்க, ஃபிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யாரையும் பார்க்கக்கூடாது. பவுல் தெளிவாக சொல்கிறார், இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். இன்றைக்கு சபை வளருவதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? யாரையும் ஃபிசிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கக்கூடாது. ஜாதி, இனம், மொழி, நாடு, ரத்தம், இதன் அடிப்படையில் யார்ட்டையும் பழகக்கூடாது. முடிந்தவரை பரந்த மனப்பான்மை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தவர்கள் இவ்வளவாய் ஆசியா கண்டத்தின் மீது அன்பு கூர்ந்தார்ல, உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பு குளோபல் லவ், பறந்து விரிந்திருக்கிற இந்த தேசிய மயம் இல்ல, உலக மயம். குளோபல் வியூ இருக்கணும். அந்த குளோபல் வியூ நமக்குள்ள இருக்கும்போது அட்லீஸ்ட் நம்மளுடைய ஸ்தல சபை லோக்கல் சர்ச்சிலையாவது நம்ம யாரையும் நம்மளுடைய வாயின் வார்த்தையினால, நம்முடைய கண்ணின் பார்வையினால யாரையும் காயப்படுத்திடக்கூடாது. நம்மளை நிறைய பேர் ஹர்ட் பண்ணுவாங்க, இரிட்டேட் பண்ணுவாங்க, டென்ஷன் ஆக்குவாங்க, காயப்படுத்துவாங்க. ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவுக்குள் நாம கட்டப்படணும். நாம் தேவையில்லாத காரியங்களை, நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தடையாக இருக்கிற காரியங்களை தகர்க்கணும், இடிக்கணும். அதே நேரத்தில் கிறிஸ்துவுக்குள் நாம கட்டப்படணும், மற்றவர்களையும் கட்டணும். இந்த ஒரு பெரிய ஒரு மிஷன் ஃபீல்டில் நாம் இருக்கிறோம், ஒரு பேட்டில் ஃபீல்டில் இருக்கிறோம், போர்க்களத்தில் நின்று இருக்கிறோம். மாம்சத்துக்கும் ஆவிக்கு விரோதமான போர். அதே நேரத்தில் உலகத்துக்கும் நமக்கு இருக்கிற இந்த போரில் தேவ ராஜ்யத்தை கட்டுகிற ஒரு பெரிய பணியை நிறைவேற்றணும். கொரிந்தியர் நாம் வாசித்தோம் இல்லையா? வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு, கிரியைகளில் வித்தியாசம் உண்டு. கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் டிவைன் பர்பஸ் யூனிக்காக கொடுத்துருக்கிறார். இந்த அழைப்பை நான் வித்தியாசமான ஊழியம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரிஞ்சு போறதில்லை. 120 பேர் கூடியிருந்த அந்த பெந்தேகோஸ்தே நாளில் 120 பேர் 120 ஊழியம் பண்ணாங்க, இல்லை பிரிஞ்சு போல பண்ணாங்க தான். அஃப்கோர்ஸ் பின்னாடி 120 பேரும் இணைந்திருந்தார்கள், ஒருமனப்பட்டிருந்தார்கள். நமக்குள்ள அந்த ஒரு மனத்தை ஆண்டவர் கொடுக்கணும். அதற்கு என்ன செய்யணும்? சிம்பிளான சில உதாரணங்களை நான் சொல்லி இந்த நாளை தியானத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். மத்தேயு 18ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆவது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் நேரம் கிடைக்கும் போது வாசித்து பாருங்க. தெரிந்தவர்களுக்கு தெரிந்த வேத பகுதி தான். மத்தேயு 18 21லிருந்து 35 வரைக்கும் ஒரு காரியத்தை குறித்து ஆண்டவர் பேதுருவினிடத்தில் ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறார். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் மட்டும் என்று எனக்கு சொல்லுகிறேன். எப்படி நெல் அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்த பொறுத்து கொள்கிற தன்மை, சகித்து கொள்கிற ஒரு தன்மை, இசைந்து போகிற ஒரு தன்மை, ஒருமனப்படுகிற ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட், மனம் மாறிய ஒரு வாழ்க்கை, ஒரு சீஷர்கள் கூட்டமாக, சபையாக, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் சரீரமாக, தேவ ஆலயமாக
ஒரே மந்தையாக, ஒரே குடும்பமாக வாழ்கிற இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த உலகத்திலையும் சரி, சமூக வாழ்க்கையிலையும் சரி, குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, நம்முடைய ஊழிய வாழ்க்கையிலையும் வாழ்கிறதுக்கான ஒரு நல்ல உதாரணத்தை இந்த ஆண்டவர் கற்றுத்தரார். இது எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தும். நீ உட்கார்ந்துருக்கிற நம்ம ஒவ்வொருத்தவங்களும் இந்த வார்த்தைகளை நம்ம பேசுகிற நானும் கேட்கிற நாமும் நிதானித்து பார்ப்போம். எப்படி கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிற்கும் போது நம்ம ரெண்டு காரியம் செய்வோம். ஒன்று நம்மளை கரெக்ட் பண்ணுவோம், இல்லை செக் பண்ணுவோம். எங்கேயாவது குறை இருக்குதா, கண்ணுக்கு மை விடுறவங்க, இல்லை தலைக்கு டை அடிக்கிறவங்க, இல்லை ட்ரெஸ் பண்ணுறவங்க கரெக்ட் பண்ணுறோம். எல்லாம் சரியானது செக் பண்ணுறோம், கரெக்டாக இன் பண்ணியிருக்கிறோமா அப்படின்னு சொல்லி. அதுபோல் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நம்ம வந்து நிற்கும்போது நம்மளை கரெக்ட் பண்ணுறாரு ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக. நம்மளை செக் பண்ணி பார்க்குற ஒரு இடம், நம்மை நாமே நிதானித்து பார்க்குற ஒரு இடம். கொஞ்சம் நம்மளை நிதானித்து பார்ப்போம். ஒருவேளை இந்த வார்த்தையில் நம்ம வாசிக்கிறபடி நாமும் ஒருவேளை இல்லைன்னு சொன்னால் நம்மளை கரெக்ட் பண்ணலாம். ஏன்னா நம்மளை திருப்தி சரியான பாதையில் நடத்துகிற கோலும் தடியும் நமக்கு உண்டு. அவருடைய கோலும் தடியும் நம்மளை தேற்றுகிறது, நம்மளை வழி நடத்துகிறது. அவர் நம்மளுடைய மெய்ப்பராக இருக்கிறார். நானே நல்ல ஆயன்னு சொல்லியிருக்கிறாரு. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறார். யாத்திராவும் 12ஆம் அதிகாரத்தில் முதல் பகுதிகளை 15-14 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பெஸ்கா என்று நாம் இன்னைக்கு யூதர்கள் கொண்டாட போகிறாங்க. பாஸ் ஓவர், பஸ்கா பண்டிகையை இந்த நிசான் மாதம். இப்போ அவர்கள் நிசான் மாதம், நீங்கள் கூகுள் வைத்திருக்கிறவங்க போய் ஜூவிஷ் கேலண்டர் தட்டி பாருங்க. இப்போ அவங்களுக்கு நிசான் மாதம். அடுத்த மாதம் ஐயர் மாதம், IYYAR. இந்த மாதம் அவர்களுக்கு முதல் மாதமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மோசையின் மூலமாக சொல்லியிருக்கிறார். அவங்க ஆண் மக்கள் எல்லாம் இஸ்ரவேலுக்கு போய் இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாட போகிறாங்க. ஆடு பலியிட போகிறாங்க. 1 வயதுள்ள ஒரு ஆண் கடா ஆட்டுக்குட்டியை அவங்க வந்து வெட்ட போகிறாங்க. வருஷந்தோறும் செய்கிறாங்க, அவங்க பாரம்பரியமாக செய்கிறாங்க. அவங்க இன்னும் மேசியாவாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மேசியாவாக. இந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அன்றைக்கு நம்ம எல்லாருக்காகவும் யூத ஜனத்துக்காகவும் ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் என்று மோசையின் மூலமாக சொல்லப்பட்டிருந்தது இல்லையா பழைய ஏற்பாட்டில். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆடுகளுக்காக மெய்ப்பனே அடிக்கப்பட்டார். இந்த யோவான் 10:11 வாசிக்கிற அந்த மெய்ப்பனுடைய ரத்தத்தினால இன்றைக்கு நாம் எல்லாரும் ஒரே மந்தையாக அந்த பிரதான மெய்ப்பர் சேர்க்க போகிற அந்த சந்திப்பின் நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம் ஒரு சீராக பூர்ணத்தை நோக்கி ஓடுவதற்கு, வளருவதற்கு நமக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு சென்சிட்டிவான ஒரு கேரக்டரை இந்த பேசேஜில் வாசிக்கிறோம். என்னது? ஒரு உதாரணம் சொல்றாரு 23ஆம் வசனத்திலிருந்து. பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருந்தது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரனை ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். இந்த வேலைக்காரன் செய்தது போலவே அவனும் அவனிடத்துல கெஞ்சி கேட்கிறான். ஆனாலும் அவன் சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்தது அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தான். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் 10,000 தாலந்து கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாத்திக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றான். இந்த பகுதி பலருக்கு பழக்கப்பட்ட ஒரு பகுதி. ஆனால் இந்த பகுதி, வேத பகுதியை நம்முடைய வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு சென்சேஷனலான ஒரு கேரக்டர் பில்டிங்கான ஒரு பேசேஜ். சுபாவ நிலையை மாற்றுகிற ஒரு உணர்வை சார்ந்த ஒரு வேத பகுதி.
இங்கே உட்கார்ந்து இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தவங்களுடைய கடன் பெரிய கடன், பாவக்கடன். அந்த பாவத்தின் சம்பளமாகிய மரணம் என்கிற அந்த கோப ஆக்கினையின் கடன். தேவனுடைய கோப ஆக்கினைக்கு உட்பட்டிருந்தோம், ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நியமிக்கப்பட்டிருந்தோம், குற்றவாளிகளாக துரோகிகளமாய் இருந்தோம். பாவிகள் துரோகிகள் ஐயா நம்ம பாடுறோம் இல்லையா? அந்த துரோக நிலையில் இருந்த நமக்காக பாதகர் என் பாவம் போக்க பாதகன் போல சிலுவையில் வந்து இயேசு கிறிஸ்து தொங்கி நாம் பட்ட கடனை எல்லாம், அடைக்க முடியாத கடனை எல்லாம், வாழ்நாள் முழுவதும் எவ்வளவு பாடுபட்டாலும் வட்டியை தான் அடைக்க முடியும் போது அசலையே அடைக்க முடியாதபடி ஒரு கடன், அதை இலவசமாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தினால, விசுவாசத்தினால நாம நீதிமான்களாக்கப்படுறோம். ஜஸ்டிஃபை பர் லா ஃபான்னு சொல்றாங்க இல்லையா? நீதிமானாக்கப்படுறோம், நிரபராதியாக்கப்படுறோம். இப்படி நிரபராதியாக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு, அதாவது சேவ்டு என்று சொல்றோம் இங்கிலீஷ்ல, ரட்சிக்கப்பட்ட நாம பட்ட கடனை எவ்வளவு பெருசா பார்க்கிறோன்றது எப்ப தெரியும்னா, நம்ம கிட்ட ஒருத்தர் 100 வெள்ளி பணம் கடன் பட்டிருக்கிறார். அதாவது நம்ம கிட்ட யாராவது நம்மளை டென்ஷன் ஆக்குவாங்க, இரிட்டேட் பண்ணுவாங்க, கோபப்படுத்துவாங்க, நம்மளை வாயை கிண்டுவாங்க, சுயத்தை வைத்து பார்த்து பேசுவாங்க. இப்படி தேவையில்லாத இந்த பரியாசக்காரர் உட்காரும் இடம், துன்மார்க்கருடைய ஆலோசனை, பாவிகள் நிற்கும் இடத்தில் தான் வாழ்றோம். இந்த இடத்துல நம்ம கிட்ட பட்ட கடன் வெறும் 100 வெள்ளி பணம். இவர்களை எப்படி நாம ட்ரீட் பண்றோம்? இப்ப 2 கேள்வி. 1, கடவுள் என்ன ட்ரீட் பண்ண மாதிரி நான் மற்றவங்களை ட்ரீட் பண்ணணும் இல்ல. 2, நான் அந்த 100 வெள்ளி பணம் கடன் பட்ட அவரை ட்ரீட் பண்ற மாதிரி கடவுள் என்ன ட்ரீட் பண்ணணும்? Choice is yours. என்னை மட்டும் கடவுள் எப்போதும் பொறுத்துக்கணும், என்னை மட்டும் எப்போதும் அவர் மன்னிக்கணும், என்கிட்ட மட்டும் எப்போதும் இரக்கத்தை காட்டணும், அன்பை காட்டணும். நான் ஒரு கீழ்ப்படியாடினாலும் அவர் எனக்கு எப்போதும் ஆதரவா என் பக்கத்துல, என் சமூகம் எனக்கு முன்பாக செல்லணும்னு காருக்கு முன்னாடி ஒட்ட வேண்டியது, வீட்டு வாசலுக்கு ஒட்ட வேண்டியது, எப்போதும் அவர் என் முன்னாடி போகணும், என் பின்னாடி வரணும், என் வலது இடது பக்கத்துல இருக்கணும், மேலே கீழே இருக்கணும், ரத்த கோட்டைக்குள்ள இருக்கணும் நான். ஆனா நான் மற்றவங்களை ட்ரீட் பண்ணும்போது ஒரு கிருபையை கூட நான் காட்டுறது இல்லை, இரக்கத்தை காட்டுறது இல்லை, அன்பை காட்டுறது இல்லை. எந்த நேரமும் சிட்டுன்னு இருக்க வேண்டியது, தொட்டாசி நீங்க மாதிரி இருக்க வேண்டியது, ரொம்ப அப்படியே நான் ரொம்ப கரெக்டானவன் அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் பரிசீலனை போல கரெக்டாக இருப்பேன், துண்டு 1 வெட்டு 2ன்னு பேசுவேன் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டான ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி இருப்பேன்னு சொல்லி எத்தனை உறவுகளை நம்ம காயப்படுத்தி இருக்கிறோம், வெட்டி இருக்கிறோம். கடவுள் மட்டும் நம்ம கிட்ட இப்படி இருக்கணும், நான் மட்டும் அவங்ககிட்ட ஸ்ட்ரிக்டா இருப்பேன். அப்ப நான் உங்ககிட்ட இருக்கிற மாதிரி கடவுள் என்கிட்ட இருக்கலாம்னு சொன்னா அது என்னால முடியல. இதுல என்ன தெரியுது? சின்ன பிள்ளைங்க தான் இப்படி இருப்பாங்க. குழந்தைங்க, கை சப்பிட்டு இருக்கிற பிள்ளைங்க, மூக்கு சரி சிந்திக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க, சுத்தம் இல்லாத சின்ன பிள்ளைங்க, தவழ்கிற பிள்ளைங்க, அந்த பிள்ளைங்க தான் எப்படி இருப்பாங்க? என் அப்பா அம்மா மட்டும் என்கிட்ட கொஞ்சணும், ஆனா தம்பியை வந்து அப்படி செய்யக்கூடாது, பொறாமப்படுங்க, அழுவுங்க. சாக்லேட் பிஸ்கெட் கொடுத்தா எனக்கு மட்டும் தான் கொடுக்கணும், அம்மா தூக்குனா என்ன மட்டும் தான் தூக்கணும். இது சிறு பிள்ளைத்தனம். வளர்ந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? அப்பா அம்மாவுடைய பாசம் என் சகோதரர்களுக்கும் போகணும், அவங்களுக்கும் போகணும்னு தான் இருப்பாங்க. அதுக்கு அப்பா அம்மாவும் பிள்ளைகளையும் பாரபட்சம் இல்லாமல் எல்லாரும் ஒரே மாதிரி நடத்தணும், அதுவும் இருக்குது. எத்தனை அப்பா அம்மா ஒரு பிள்ளை ஒரு மாதிரி, இன்னொரு பிள்ளை ஒரு மாதிரி நடத்தியிருக்கிறாங்க தெரியுமா? அப்படி இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒரே மாதிரி நடத்தணும். பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகளும் இதை விட்டு கொடுத்து, பகிர்ந்து கொடுத்து, ஷேர் பண்ணி வாழ்ற, ஒரு பக்தாஜி பண்ணி வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்கணும். தேவனிடத்தில் நன்மையை பெற்றிருக்கிற நாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதுன்னு நமக்கு நாமே சொல்லிட்டு இருக்கிறோமே, அவருடைய நன்மைகளை இணைச்சு பார்க்கிற நாம எத்தனை பேருக்கு நன்மை செய்திருக்கிறோம்? அதை குறித்து தான் இன்னைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வேத பகுதியை மறந்துட வேண்டாம், ஞாபகம் வச்சுக்குவோம். நமக்கு இன்னையிலேருந்து நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும், சூழ்நிலைகள் கிடைக்கும். நம்மளை டென்ஷன் ஆக்குறவங்க, நம்மக்கிட்ட கோவப்படுத்துறவங்க, நம்மளை கிண்டி விட்டு பார்க்குறவங்க, அவங்க அறியாமல் செய்கிறாங்க. சிலுவையில் இயேசு கிறிஸ்து சொன்ன 7 வார்த்தை, முதல் வார்த்தையே பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள், அவர்களை மன்னியும் அப்படின்னு சொன்னார். சிலுவையில் தொங்குறவங்களால மட்டும்தான் அந்த வார்த்தையை சொல்லவும் முடியும். இந்த வார்த்தையை சொல்றதுக்கு சிலுவையில் தொங்கணும். மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கோ, மற்றவங்க செய்யறது பாவம் தெரியாமல் பண்ணுறாங்க, இக்னோரன்ஸ்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்கல்ல, தெரியாமல் பண்ணுறாங்க அப்படின்னு மற்றவங்களுடைய குறைகளை, பிழைகளை பாவம் தெரியாமல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு சிலுவையோடு என்னை நான் அடையாளப்படுத்தணும். என்னோட ஐடென்டிஃபிகேஷன் வந்து கிராஸ், சிலுவை. அந்த திவ்ய சிலுவையோடு நாம் இணைந்திருந்தால், சிலுவைதான் என்னுடைய சின்னம் அல்ல, என் அனுபவம், என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சிலுவை, ஆனால் என்னுடைய சிம்பிள் இல்லை.
கிறிஸ்தவர்களுக்குரிய ஒரு சின்னம் அல்ல சிலுவை. இந்த சிலுவை பாடுகளோடு நாம் அவரோடு ஐக்கியப்படுத்துறது எப்படின்னா, இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷர்கள் தான். இந்த நேரத்தில் தேவனுடைய கிருபைகளை காட்ட முன் வரும்போது சபையாக நாம் வளருவோம். சபைக்குள்ளே நம்ம என்ன முக்கியப்படுத்துறது தெரியுமா? ஒருமனத்தை. நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை பேர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. நல்லா க்ளோஸாக பழகுவாங்க, 4 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம், திடீர்னு நேரில் பார்த்தா கூட பேச மாட்டாங்க, அப்படியே பார்க்காம போவாங்க. நாம் எத்தனை பேர் அப்படி போயிருக்கிறோம்? இந்த மாதிரி மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் இனிமேல் நம்மகிட்ட நடக்கக்கூடாது. பெரிய விபத்துகள் நடக்கக்கூடாது. நாம் என்னைக்கு இன்றைக்கு போலவே இன்னமும் கிறிஸ்துவனுடைய அன்பில் உறுதியாக ஸ்ட்ராங்காக கொஞ்சம் பேர் இருந்தாலும் கிறிஸ்துவின் சீஷர்கள் என்று இந்த உலகம் அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஐக்கிய ஒற்றுமை தான் காரணம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்ம பிரிஞ்சு போகாமல் ஒற்றுமையாக ஐக்கியமாக இருக்கிறதுக்கு பிரயாசம் எடுப்போம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் சமாதானமாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சமாதானமாக இருக்கிறதுக்கு இந்த பேசேஜை யோசிச்சு பார்ப்போம். 100 வெள்ளி பணம் தானே, 50 வெள்ளி பணம் தானே, மன்னிச்சு விட்டுரு. அவர் அவ்வளோ பெருசாக மன்னிச்சிட்டார், இலவசமாக மன்னிச்சு விட்டுரு, தெரியாமல் பேசிட்டாங்க. இப்படி இருந்துட்டோம்னா குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, சுற்றம் பார்க்கின் குற்றம். நம்ம குறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா உறவு கிடையாது. உறவை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு குற்றம் குறை பெருசாக தெரியாது. எதை பார்க்க போகிறோம், எதை பார்த்து பழக போகிறோம், எப்படி நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே அவர் நம்ம கூட எப்படி ட்ரீட் பண்ணுறோம், நாம் மற்றவங்கள்ட்ட எப்படி ட்ரீட் பண்ணுறோம், இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம்னா அவருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் பங்கு பெறுகிற நாம் அவருடைய மரணத்தை எங்களுடைய சரீரத்தில் சுமந்து திரிகிறோம்னு பவுல் சொன்னார். ஏதோ நாங்கள் மரணத்தை நினைவு கூறுறவங்க மட்டும் இல்லை, திருப்பதியில் பங்கு பெறுறவங்க மட்டும் இல்லை, அவர் மரணத்தை எங்கள் சரீரத்தில் சுமந்து கொண்டு திரிகிறோம்னு சொல்கிறார். அப்படின்னு அர்த்தம், எங்கே போனாலும் அவர் உயிர்த்தெழுதலுடைய வல்லமையை காண்பிப்பதற்கு அவரோடு கூட நாங்களும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறோம், நாங்களும் மாம்சத்துக்கு செத்துருக்கிறோன்ற ஒரு எண்ணம். இந்த எண்ணம் நமக்குள்ளே வளரும். அதற்கு சில முக்கியமான அடிப்படை காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எபேசியர் 2வது அதிகாரம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசித்துக் கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. லூக்கா 13ஆம் அதிகாரம் 23, 24 நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே வாசிக்கிற இந்த இடுக்கமான வாசலை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். உண்மைதான், இந்த ரட்சிப்பின் வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு இலவசமாக தராரு. அதே நேரத்தில் இந்த ஜீவனுக்கு பிரவேசிக்கிற வாசல், இடுக்கமான இந்த வாசலை கண்டுபிடித்து அதன் வழியை பிரவேசிக்கிறவர்களாகவும் நாம் இருக்கணும். ரெண்டுமே இருக்குது. லூக்கா 13, 23, 24 நம்ம வாசிக்கிற வசனமும் இந்த எபேசியர் 2ல் வாசிக்கிற இந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஜீவனுக்கு ஏதுவான வாசலை, இந்த ரட்சிப்பை கண்டுகொள்வதற்கு நம்முடைய பங்கும் உண்டு, தேவனுடைய பங்கும் உண்டு. இப்போ நம்மளுடைய சபையில் நம்மளுடைய இளைஞர்களுக்கு, வாலிபர்களுக்கு, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன, உறக்க சபையாக நாம் சொல்ல வேண்டியது என்னன்னா, நல்லா கவனிங்க, தேவன் நமக்காக செய்து முடித்த கிரியைகளை நம்ம சொல்லணும். இதை சொல்ல தவறுறதுனால தான் சபையில் அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்க முடியல. ஏன் இதை நான் சொல்கிறேன்? தேவன் நமக்கு செய்ததை சொல்கிறோமா, நாம் தேவனுக்கு செய்ததை சொல்கிறோமா? நான் அங்கே போனேன், இங்கே போனேன், வெளிநாட்டுக்கு நான் போகிறேன், நான் போயிட்டு வந்துட்டேன், எனக்கு இவ்வளோ பேர் நான் ஜெபிச்ச சுகமானாங்க, இதை வலியுறுத்தி கடவுளுக்கு நான் செஞ்சது, நான் செய்த தியாகங்கள், கடவுளுக்கு நான் செஞ்சதை பேசுகிறேன்னா கடவுள் எனக்கு செஞ்சதை பேசுகிறேன்னா, என் நேம், என் ஃபேம் என்ன எல்லாரும் முக்கியப்படுத்தணும், என்னதான் பார்க்கணும், என் ட்ரெஸ்ஸு, என் அழகு, என் ஹேர் ஸ்டைல், என் பிள்ளைங்க, இது எல்லாத்துக்கும் நுனி வேறு என்ன தெரியுமா தடைக்கும்? சுயம், மாம்சம். இந்த செல்ஃப் உள்ளே இருக்கிற வரைக்கும் நாம் தேவனுக்கு எதிர்த்து செயல்படுகிறவர்களாக இருப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம மூலியமாக தேவன் கட்ட முடியாது. தேவ ராஜ்யம் கட்டப்படணும்னா நமக்குள்ள சுயம், செல்ஃப் இருக்கக்கூடாது. நாம் சுயம் சார்ந்த எண்ணம் இல்லாமல் கிறிஸ்துவின் சிந்தை கொண்டவர்களாக இருக்கணும். மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் இருக்கணும். அது இருப்பதற்கு இனிமேல் நான் தான் எனக்குரியது எனக்கானதுன்னு இல்லாமல் பிறருக்கானவைகளையும் நாக்கணும்.
மற்றவங்களை என்னை விட தங்களிலும் மேலாதவர்களாக நினைக்கணும். இன்னொருத்தவங்களுடைய பிள்ளை என்னை விட ஒரு பிரசங்கியாக வரணும், என்னை விட ஒரு நல்ல ஊழியம் செய்யணும், என்னை விட மேலே வரணும்னு நினச்சி பாருங்க. நீங்களும் ஆண்டவருக்குள்ளே வளருவீங்க, அவங்களும் வளரணும். நான் மட்டும் தான் வேலை வரணும், மற்றவங்க வரக்கூடாது, நான் மட்டும் வரணும்னு நினைக்கும் போது நம்மளை சுற்றி ஒரு கூட்டமும் சேராது. நாற்று அடிக்கிற இடத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு ஆட்டோ ஒர்க் ஷாப்பில் வந்து கிரீஸ் பிடிச்சி செயின் டயர்லாம் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு மனுஷன் ஒரு அழகான லட்டு எடுத்து வந்து கொடுத்தா சாப்பிடுவோமா? கையெல்லாம் கிரீஸு, அழுக்கு. லட்டு நல்லா தான் இருக்கு, ஆனால் கொடுக்குற கை நல்லா இல்லை, அதனால் அந்த லட்டை நம்ம வாங்க மாட்டோம். அந்த மாதிரி நாம் என்ன செய்யணும், நம்ம கொண்டு போகிற அந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தி மற்றவங்களுக்கு போய் சேரணும்னா கொடுக்குற அந்த கை கொஞ்சம், நம்ம மனசு கொஞ்சம், நம்மளுடைய உள்ளம் நாம கொஞ்சம் சுத்தமாக இருக்கணும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளுடைய சாட்சி. ஆனால் உண்மைதான், இது நம்மளால செய்ய முடியாது. நம்ம எல்லாருமே பலவீனர்கள். நம்ம இடத்துல பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறோம். நம்ம இடத்துல ஜென்ம சுவாபம் கூட பிறந்திருக்குது. எது? சுயம். அதுதான் எபேசியர் 2 வாசிக்கிறோம். மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து கொண்டிருந்தோம். என் மாம்சம் என்ன பிடிச்சிருக்கு அதை தான் நான் செய்வேன், என் மனசுக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை தான் செய்வேன். மாம்சத்தை பிடிக்கிறத செய்கிறவங்க யார் தெரியுமா? என் மனசுக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன்னு நினைக்கிறவங்க யார் தெரியுமா? இது எந்த நிலையிலையும் பொருந்தும். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 25, 26 இந்த வசனத்தை கொஞ்சம் நான் ஒருமையில வாசிக்கிறேன். அங்கே பன்மையில் எழுதியிருக்கு, ஒருமையில வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2, 25, 26. எதிர்பேசுகிற நான் சத்தியத்தை அறியும்படி தேவன் எனக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருந்த நான் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் எனக்கு உபதேசித்தார்கள். ஒருமையில வாசித்தேன். இப்போ பன்மையில் எழுதியிருக்கணும், நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ ஒருமையில வாசித்ததுனால ஒரு வேளை புரியும். இப்போ இங்கே நல்லா கவனிங்க, நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு கேரக்டர் என்னன்னா ரெபல்லியஸ் கேரக்டர். ஃப்ரெஞ்சில் ருபேல்னு, அதாவது எதிர்க்கிறது. யாராவது ஒருத்தவங்க பேனாவை ரைட்டில் வைக்கணும்னா ஏன் ரைட்டு லெஃப்டில் வைங்கன்னுவாங்க. ஜன்னலை திறக்கணும்னு ஏன் திறக்கணும், மூடணும்னுவாங்க. சரி மூடணும்னு சொன்னால் ஏன் மூடணும், திறக்கணும்னுவாங்க. கணவன் மனைவிக்குள்ள, சகோதரர்களுக்குள்ள, சபை வாழ்க்கையில் எப்போதுமே எஸ்பிரி கிரிட்டிக். ஒரு பத்திரிகை ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய கேரக்டர் என்ன? கிரிட்டிசிசம், விமர்சிப்பது. ஒரு சூழ்நிலையை, ஒரு நபரை பார்த்து அதை விமர்சனம் பண்ணி அதை இப்படி அப்படி எழுதுறது தான் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு, ஒரு பத்திரிகை ஆசிரியருக்கு வந்து அவங்க பத்திரிகை நடத்த முடியும். இது நம்ம கூடவே பிறந்தது, எதிர்க்கிறது. நல்லா கவனிங்க, சபை வளர்றதுக்கான வார்த்தைகளை நான் பகிர்ந்துட்டு இருக்கிறேன், ரொம்ப நிதானமாக பேசுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கிற அந்த வைரஸை நம்ம கண்டுபிடிக்கணும். வசனத்தில் வாசிக்கிறோம், எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியல, உண்மையை அறியல, ஒளியில இல்லை, இருளில் இருக்கிறாங்க. அதனால என்ன கேரக்டருக்கு? ஆதாமினுடைய கேரக்டர். ஆதாமுக்கு எங்கிருந்து இந்த கேரக்டர் வந்துச்சு? கீழ்ப்படியாமையினால வந்துச்சு. கீழ்ப்படியாமை எதனால வந்தது? ஆண்டவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படியாதனால வந்தது. யார் வஞ்சித்தது? சாத்தான். சாத்தானுக்கு எங்க இந்த ரெபல்லியஸ் கேரக்டர் வந்தது? அவன் என்னைக்கு தேவனுக்கு தன்னை சமமாக்கணும்னு தேவனுக்கு எதிர்த்து செயல்பட்டானோ, ரெபேல் பண்ணானோ, ரெபல்லியஸா இருந்தானோ, அவன் கீழ்ப்படியாதனால தள்ளப்பட்டான், பாவம் செஞ்சான். பாவத்தினால அவன் வஞ்சித்தனால நமக்குள்ளேயும் கீழ்ப்படியாமாக்கினா, கீழ்ப்படியாதனால இருள் வந்தது. அதனால நாம் என்ன செஞ்சுட்டோம்? நமக்குள்ளேயும் ஆதாமினுடைய பிள்ளை வம்ச வரலாறு எல்லாருக்குமே எதிர்க்கிற மனநிலை. யார் கூடயாவது செஞ்சு போக முடியுமா? ஒத்து போக முடியுமா? இல்லை அமைதியாக வாயை மூடிட்டு இருக்க முடியுமா? அவங்க ஏதாவது ஒரு கருத்து சொன்னாலும் நம்ம வாயை மூடிட்டு இருந்து பாருங்க. உப்பு இல்லை, வாயை மூடிட்டு இருக்க முடியுமா? காரம் இல்லை, வாயை மூடிட்டு இருக்க முடியுமா? உடனே ஒரு கமெண்ட், உடனே ஒரு 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 வார்த்தை சொல்றது. எனக்கு பிடித்த ஒரு சம்பவம், மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், இந்தியன் பிரீமியர் லீக் இந்த கிரிக்கெட் நடக்குது, IPL. அதில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் கேப்டன் கபில் தேவ், ஏற்கனவே ஒருவர் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். கபில் தேவ் வந்து கேப்டனாக இருந்தப்ப சச்சின் டெண்டுல்கர் அவர் டீமில் இருந்தார். அந்த IPL நடக்கும்போது சச்சின் டெண்டுல்கர் வந்து IPL மும்பை டீமுக்கு கோச்சாக இருக்கிறார். அப்போ சரியாக ஏதோ கோச் பண்ணலன்னு சொல்லி கபில் தேவ்கிட்ட வந்து பத்திரிகை ஆசிரியர்களாக வந்து கேட்குறாங்க, உங்கள் டீமில் இருந்தவர் தான் சச்சின் டெண்டுல்கர், இப்போ மும்பை டீமுக்கு ஒழுங்காக கோச் பண்ணல, நீங்கள் ஏதாவது கருத்து சொல்கிறீங்களான்னு கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நோ கமெண்ட்ஸ். 2 வேர்டு, நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டார். இதை நான் சும்மா அப்படி சேனலில் அப்படி பார்த்தது, அவர் சொன்ன வார்த்தையை ஏதோ ஒரு டிவி ஸ்போர்ட்ஸ் சேனலில் நியூஸில் பார்த்தது, அப்படி மைண்டில் பதிஞ்சிருச்சு. இன்னொருத்தவரை குறித்து நான் எந்த கமெண்ட்டும் சொல்ல மாட்டேன், நல்லதும் சொல்ல கெட்டதும் சொல்ல, நோ கமெண்ட்ஸ். நம்ம எத்தனை பேர் அப்படி இருக்க முடியும்?
அவங்கள பற்றி சும்மா கேட்டிருப்பாங்க, அவங்களோட ஜாதகத்தை புட்டு வச்சுட்டு இருப்போம். அவங்களா பிரதர், அவங்களா சிஸ்டர், அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்டாங்களா? ரோமர் 14வது அதிகாரத்தில் திரும்ப இந்த வேத பகுதிக்கு வரலாம். ரோமர் 14. இந்த பதம், இந்த வார்த்தை ஒருவேளை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ரோமர் 14 4வது வசனம். மற்றொருவனுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? இப்போ உதாரணத்துக்கு மோசஸ் இருக்கிறார். இப்போ மோசஸ் தம்பி ஊழிய செய்கிறார். இப்போ நானா சம்பளம் கொடுத்தேன், இப்போ நானா அவருக்கு எஜமான், என்னுடைய கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அவர் எஜமானனாகி இயேசுக்கு ஊழிய செய்கிறாரு. அவன் மற்றொருனுடைய எஜமானனுடைய வேலைக்காரன். அவனை குற்றவாளியை தீர்க்கிறதுக்கு நான் யார்? அடுத்து அவன் நின்றாலும் அடுத்து விழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கே அவன் உத்தரவாதி. அவன் நிலை நிறுத்தப்படுவான். விழுகிறவன் நிலை நிறுத்தப்படுவான், அல்லது நிற்கிறவனும் நிலை நிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலை நிறுத்த வல்லவராயிருக்கிறாரே. விழுந்துட்டான்பா, அப்பா விழுந்துட்டான், இதான் நேரம், உடனே பிடிச்சி சரி போட்டு நல்லா அவங்கள பற்றி வெளியே பேசாம, அவன் மற்றொருவனுடைய வேலைக்காரன், அவனை பற்றி பேசுறதுக்கு நீயும் நாமும் யார்? அவன் விழுந்தாலும் நின்றாலும் அவனை நிலைநிறுத்த தேவனால கூடும். உன்னால ஈஸியா நிக்கிறவங்களை விழ வைக்க தான் முடியும். விழுந்து கிடக்கிறவங்களை தூக்கி நிறுத்த முடியுமா? உன்னால முடியுமா? முடியல. அது ஆண்டவர் எஜமான் அவர் செய்கிறார் இல்லையா? மற்றவனை பத்தி பேசுறதுக்கு, அவங்களை பத்தி விமர்சிப்பதற்கு who are you? இந்த மாதிரியான தேவையில்லாத காரியங்களில் நாம் ஈடுபடுறதுனாலதான் சபை துன்மார்க்க புறஜாதியார் மத்தியில தூஷிக்கப்படுகிறதுக்கு காரணங்களாயிடுறோம், ரீசன்ஸ் ஆயிடுறோம். நமக்குள்ள ஒற்றுமை இல்லை. ஒருத்தனை குறிச்சு இன்னொருத்தவங்களை குறிச்சு தப்பா பேசுறதுனால, நமக்குள்ள ஒற்றுமை இல்லாததுனால நம்ம என்ன செஞ்சிடறோம்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியல. தீமோத்தேயுக்கு திரும்ப வரலாம். 2 தீமோத்தேயு 2:25. எதிர் பேசுகிறவர்கள், இந்த ரெபல்லியஸ் கேரக்டர் இருக்கிறவங்க சத்தியத்தை அறியும்படி, சத்தியத்தை அறியாததுனால தான் எதிர்த்து பேசுறாங்க. சரி, மற்றவங்களை நம்ம இப்படி கை காட்டுறதை விட நாம எத்தனை பேர் இந்த ரெபல்லியஸ் இம்பல்ஷன் அல்லது ரெபல்லியஸ் வேஜஸ் அல்லது அந்த 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 வேவ்ஸ், அந்த அலைகள் நமக்குள்ள எத்தனை வாட்டி வந்து போகுது? எத்தனை வாட்டி நாம எதிர்க்கிறோம்? சரி, சபை ஆவிக்குரிய காரியங்களை விட்டுடுவோம். சாதாரண பொது டெய்லி லைஃப் பேசிஸ்ல எத்தனை விஷயங்கள், எத்தனை பேர்ட்டு நம்ம எதிர்த்து பேசுறோம். இது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தோம். சாத்தான்கிட்ட வருது. இப்போ இயேசு கிறிஸ்து புதிய ஆதாம் எப்படி இருந்தாரா? எப்படி இருக்கிறாரு? சப்மிசிவா இருக்கிறார், பிதாவுக்கு கீழ்ப்படுகிறவரா இருக்கிறார். சாத்தான் பழைய ஆதாமை எதிர்க்கிறவனாக மாற்றி விட்டான், வஞ்சனையினால, டிசெப்டிவ் வேர்ட்ஸ்னால. ஆனால் இயேசு கிறிஸ்து அவருடைய சத்தியத்தினால, ஒளியினால என்ன பண்றாரு? நம்மளை எப்படி மாற்றுறாரு? அவரை போல கீழ்ப்படுகிறவராக மாற்றார், எதிர்க்கிறவராக இல்லை. என் மனைவி எனக்கு அடங்கி கீழ்ப்படியணும் அப்படின்னு எல்லா புருஷனும் ஆசைப்படுறாங்க இல்லையா? என் மனைவி என்ன செய்யணும்? எனக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கணும். இப்போ நான் கேட்குறேன், அது உண்மையா பொய்யா? அது அடங்கணுமா கூடாதா? இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை எதிர்க்கிறதுக்கு, எங்க பாருங்க பைபிளில் ஒரு பெண்ணை எங்கேயாவது உயர்த்தி பேசியிருக்காங்களா அப்படின்னு என் மாமி என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஆண்கள் தான். பெண் பிள்ளை பிறந்தா அது இத்தனை நாள் தீட்டு கழிக்கணும், ஆண் பிள்ளை பிறந்தா அது கொஞ்ச நாள் தான் தீட்டு கழிக்கணும்னு நியாயப்பிரமாணத்திலே இருக்குது. அப்போ ஆக மொத்தத்தில் ஆண்டவர் பெண்களை ஒன்றும் மதிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். இப்போது இது நிறைய நேரத்தில் இதனால் நிறைய பேருக்கு கிறிஸ்தவம் பிடிக்கல, வேதம் பிடிக்கல, பெண்களை அடக்கி ஆள்ற ஒரு சமுதாயம் அப்படின்னு. இப்போ நான் நல்லா சொல்கிறத கேளுங்க. பெண்ணை அடக்குவது வேற, பெண்ணாக அடங்குவது வேற. இங்க நாக்கு வித்தியாசம் இருக்கு. இப்போது என் மனைவி என்னை கீழ்ப்படுத்தி அடங்கணும்னு விரும்புகிற புருஷன், அதாவது குடும்பத்துக்கு நான் தலை. புருஷனுக்கு யார் தலை? இயேசுக்கு இந்த புருஷன் கீழ்ப்படுத்தி அடங்கணுமா இல்லையா? கிறிஸ்துவுக்கு யார் தலை? பிதா. பிதாவுக்கு கிறிஸ்து கீழ்ப்படிஞ்சு அடங்கணுமா இல்லையா? இப்போ பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சு கிறிஸ்து அடங்கினது போல கிறிஸ்துவுக்கு புருஷன் கீழ்ப்படிஞ்சு அடங்கினால் புருஷனுக்கும் மனைவியும் கீழ்ப்படிஞ்சு அடங்கலாம். இங்க மட்டும் என் மனைவி எனக்கு கீழ்ப்படிஞ்சு அடங்கணும், ஆனா என் தலைக்கு மட்டும் நான் கீழ்ப்படிய மாட்டேன், அடங்க மாட்டேன்னா இந்த மனைவி தைரியமா சொல்லலாம், முதலில் உங்களுடைய தலைக்கு நீர் கீழ்ப்படிஞ்சு அடங்கும்.
என் தலையாகி உமக்கு நான் பிற்பாடு கீழ்ப்படிஞ்சு அடங்குறேன். நான் மட்டும் உனக்கு அடங்கணும், நீ மட்டும் உன் தலைக்கு அடங்க மாட்டேன்னா எங்கேயோ இடிக்குது. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நாமும் எனக்கு கீழே மட்டும்தான் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் எனக்கு மேலே ஒன்று கிறிஸ்து தலையா இருக்கிற. சபைக்கு ஏன் பெண்கள் முக்காடு போடணும்னு போதிக்கப்படுது விருப்பங்கள்ல? சபை கூடி வரும்போது என்னுடைய சரீரம், நான் கிறிஸ்து எனக்கு தலை, மனைவிக்கு நான் தலை இல்லையா? அதாவது மனைவி என் மகிமை, கிறிஸ்துவுக்கு புருஷன் மகிமையா இருக்கிறார். இப்போ என்னுடைய மகிமை புருஷனுக்கு மகிமையா இருக்கிற கிறிஸ்து மூடப்படக்கூடாது. ஆனா மனைவிக்கு மகிமையா இருக்கிற புருஷன், என்னுடைய மகிமை மனைவி இல்லையா? அப்ப என்னுடைய மகிமை மூடப்பட்டிருக்கணும். ஆனா கிறிஸ்துவனுடைய மகிமையாகிய நான் மூடப்படக்கூடாது. அதனாலதான் ஆண்கள் முக்காடு போடுறது. தேவனுடைய மகிமை இருக்கிற இடத்துல என்னுடைய மகிமை என் மனைவி அங்க மூடப்பட்டிருக்கணும். அதுக்குதான் சிம்பிளா மூடுறது. இதை புரிஞ்சுக்கிறவங்க புரியாதவங்க வாக்குவாதம் பண்ணவங்களுக்கு பவுல் சொல்றாரு, ஒருவன் வாக்குவாதம் பண்ண மனவாதாக இருந்தால் அப்படிப்பட்ட வழக்கம் எங்களுக்கும் தேவனுடைய சபைகளுக்கு இல்லை என்பதை அறிய கடவுள். சண்டை போடுறதுக்குலாம் டைம் இல்லைப்பா, நாங்கள் நிறைய வேலை, போட்டா போடு போடாட்டி போ. வேதம் அப்படி சொல்லுது, கீழ்ப்படிச்சா சின்ன விஷயத்துக்கே கீழ்ப்படிய முடியல, பெரிய விஷயத்துக்கு எப்படி கீழ்ப்படிய போற? இதெல்லாம் எங்கேருந்து வருது? இந்த எதிர் பேசுகிற இந்த ரெபல்லியஸ் கேரக்டர். இப்போ சாத்தானுக்கு என்ன இருக்கு? ரெபல்லியஸ் கேரக்டர். இயேசுக்கு என்ன இருக்கு? சப்மிசிவ் கேரக்டர், கீழ்ப்படி இருக்கிற அடங்கி போகிற கேரக்டர். இப்போ எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனத்தையும் எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தையும் வாசிக்கலாம். எபேசியர் 2:2 நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில், நல்லா கவனிங்க, தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டிருக்கு. இந்த வார்த்தை நல்லா கவனிக்கிறதுக்கு முன்னாடி 2:10 வாசிக்கிறேன். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்து பண்ணி இருக்கிறார். நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம், அல்லது தேவன் நம் மூலம் கிரியை செய்கிறார். எபேசியர் 2:2 சாத்தான் கிரியை செய்கிறார். இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. யாரிடத்துல சாத்தான் கிரியை செய்கிறார், யாரிடத்துல தேவன் கிரியை செய்கிறார்? நல்லா கவனிப்போம் ப்ளீஸ், நல்லா கவனிப்போம். ஒரு பக்கம் சாத்தான் இருக்கிறான், இன்னொரு பக்கம் தேவன் இருக்கிறார். சாத்தான் என்ன செய்யறா? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிறார். யாருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள்? தேவனுக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள். அதாவது இன்டைரக்டா சாத்தானுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளிடத்துல சாத்தான் என்ன செய்யறான்? கிரியை செய்யறான். அவங்களுக்குள்ளேயும் கிரியை செய்யறான், அவங்க மூலியமாவும் கிரியை செய்யறான். அப்ப அவங்க யாருக்கு எதிர்த்து நிக்கிறாங்க? கடவுளுக்கு எதிர்த்து நிக்கிறாங்க. சாத்தானுக்கு கீழ்ப்படுகிறவங்க கடவுளுக்கு எதிர்த்து நிக்கிறாங்க. இப்போ கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவங்க தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்குள் அவர்கள் மூலம் தேவன் கிரியை செய்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் யாருக்கு எதிர்த்து நிற்கிறாங்க? சாத்தானுக்கு. சாத்தானுக்கு கீழ்ப்படிந்தா தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறோம், தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறோம். யாருக்கு எதிர்த்து நிற்க நாம் என்ன செய்ய வேண்டும்? எதை செய்தால் யார் நமக்குள் நம் மூலம் கிரியை செய்வாங்க? புரியுது நான் சொல்லிட்டு இருக்கிற இந்த சின்ன ஒரு அடிப்படை சத்தியம் தான். ஆனா இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இந்த தேவன் என் மூலம் எனக்குள் கிரியை செய்வதற்கு நான் எதிர்க்க வேண்டிய நபர் யார்? நான் கீழ்ப்படிய வேண்டிய, கீழ்ப்படிந்து அடங்கி சப்மிட் பண்ணி போக வேண்டிய நபர் யார்? தேவனுக்கு நான் சப்மிசிவா இருக்கணும், தேவனுக்கு எதிர்க்க கூடாது. நான் இப்படி மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் எதிர்த்து பேசுறேன்னா எனக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு அலை, எதிர்க்கிற ஒரு அலை உள்ள வந்துகிட்டே ஜென்ம சுபாவம் வந்துகிட்டே இருக்கு. இதிலிருந்து அதை நம்ம கான்சியஸாக கவனிக்க போகிறோம், நம்மளை நாமளே கவனிக்க போகிறோம். சும்மா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, உடனே நான் எதிர்க்கிறேன், கோபம் வருது, உள்ள ஒரு உணர்வு வருது. இது என் பழைய ஆதாம், என்னுடைய சுயம். இதை கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்களேன். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்துவார், என்னுடைய இதிலிருந்து எடுத்து உங்களுக்கு நினைப்பூட்டுவார்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆவியாளர் என்ன செய்வாரா? ரிமெம்பர், ஞாபகப்படுத்துவார். ஏசு இப்படி செஞ்சார் இல்லையா, ஏசு இப்படி சொன்னார் இல்லையான்னு சொல்லி ஆவியாளர் ஞாபகப்படுத்துவார். இப்போ நாம் இந்த வசனத்தை நாம் பேசும்போது கேட்கும் போதும் நாம் எப்பயாவது எதிர்க்கிறோம், ஏதாவது ஒன்றுக்கு எதிர்க்கிறோம். உண்மைக்கு எதிர்க்கிறது, பொய்க்கு சொல்லலை, உண்மைக்கு எதிர்ப்பது.
யதார்த்தமான நன்மையான காரியத்துக்கு எதிர்க்கிறோம். ஏன்னா என்னுடைய குரல் அங்கே இருக்கணுமா, தானும் ஒரு ஆளுன்னு காட்டணுமா, அதற்காக எதிர்க்கிறத சொல்றேன். அப்படி எதிர்க்கிற எண்ணம் உள்ள வரும்போதே ஆவியானவர் நினைப்பு விட்டுவார். இப்படி பேசினி யாரும் இப்படி கேட்டோமே, என்னையும் சேர்த்து சொல்றேன். நம்ம எல்லாரும் ஒருவரால் ஒருவர் கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். யாரோட பெரியவங்களும் கிடையாது, சின்னவங்களும் கிடையாது. சிம்பிளா சொல்ல போனா, நான் எச்சி இலைய அல்ற ஒரு ஹெல்ப்பர். நான் இப்ப சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். உணவு என்னது இல்லை, ஜீவ அப்பம். இதை பந்தி விசாரிச்சு இந்த சாப்பாடு பரிமாறுறவனுக்கு என்ன மரியாதை? நான் சாதாரண கிளீனர். நான் மைக் இருக்கு, சாப்பாடு இருக்கு, இந்த உணவை பகிர்ந்துகிட்டு இருக்கிறேன். இப்போ நல்ல சாப்பாடு இருக்கு, நம்முடைய ஆன்மாவுக்கு தேவையான சாப்பாடு, இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி, ஏன் சாப்பாடு இல்லை, என்னுடைய சொந்த சரக்கு இல்லை, தேவனுடையது, தேவனுடைய வார்த்தை என்ன குணப்படுத்துறது, அதுதான் உங்களுக்கும் அதுதான் மருந்துன்னு சொல்லி சாதாரண ஒரு டேபிள் கிளீனர். நான் இப்படிதான் என்ன நான் பார்க்குறேன், பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், பார்த்துக்கிட்டு இருப்பேன். யாரை விட பெரியவங்க கிடையாது. இன்னும் சொல்ல போனா என்னை விட தான் நீங்களாம் பெரியவங்க. உங்களுக்கு நான் ஒரு வேலைக்காரன். இப்போ நீங்கள் இன்னைக்கு கூடி வந்திருக்கும் போது தேவன் என்னோடு கூட பேசினார். தேவனுடைய ஆலோசனையை நம்ம கேட்டோன்னு நம்மளுடைய ஆத்மா சொல்லணும், நம்மளுடைய மனசாட்சி சொல்லணும். தேவன் கொடுக்குற ஆலோசனை என்ன தெரியுமா? நான் இனிமேல் எந்தெந்த எதிர்க்கிற என்ன என்கிட்ட வருது, என் மனைவிக்கு, என் புருஷனுக்கு, இல்லை என் கூட இருக்கிறவங்களுக்கு, சபையில் ஒரு வளர்ச்சி நடப்பதற்கு, தேவ சிந்தை வர முடியாதபடிக்கு எந்தெந்த விஷயத்துல எதிர்க்கிறேன், ரெப்பலியஸாக இருக்கிறேன், அது இருந்தேன்னு சொன்னால் எனக்குள்ள ஜென்ம சுபாவம் வேலை செய்யுது. ஏன் அப்படி இருக்கிறேன்னா, சத்தியத்தை நான் அறியலை, உண்மையே அறியலை, ஒளியின் இடத்துல நான் வரல. சத்தியத்தை அறியும்படி 2 தீமோத்தேயு 2, தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருள வேண்டும். கடவுள் தான் என்ன தரணுமா? அந்த சேஞ்ச் ஆஃப் மைண்ட் தரணும். பவுல் பேசியவைகளை கேட்கும்படி லீதியாளுடைய இருதயத்தை தேவன் திறந்தார். தேவன் தான் நமக்கு அந்த மனசை மாற்றணும். நம்மளுடைய சொன்ன இல்லையா, மாம்சமும் மனசும் விரும்பினைகளை செய்கிறதுல என்ன அர்த்தம்? 26, பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருந்த வாழ்க்கை. பிசாசு பிடிச்சு வச்சிருந்தான். ஏன் கொரிந்தியர் நாம் வாசிக்கிறோம், நம்மளுடைய கண்களை குருடாக்கி வச்சிருந்தான். அதுதான் பவுல் எபேசு சபைக்கு சொல்லும் போது, உங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமாகும்படி வேண்டிக் கொள்கிறேன்றார். நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். ஊழியம்னா என்ன, வசனம்னா என்ன, சபைனா என்ன, தேவன் என்ன, ஆண்டவர் இந்த உலகத்தில் என்ன செய்ய விரும்புகிறார், எப்படி தேவ ராஜ்யத்தை கட்டுறது, இந்த தெளிவு வேணும். மனக்கண் பிரகாசமாக இருக்கணும். ஏன்னா உன்னை அந்த காலத்தில் இருளில் இருந்தேன், ஒன்றும் அறியாதவனா இருந்தேன், உண்மை எனக்கு தெரியல, சத்தியம் தெரியல. அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது சத்தியம் என்னை விடுதலையாக்குது. விடுதலையாக்கும் போது தேவன் எனக்கு மனம் திரும்புதலை தராரு. அப்போ எனக்குள்ள மனம் திரும்புதல் வரலன்னா என்ன ஆகுது? சத்தியத்தை அறியல. சத்தியம் அறியல நான் எதிர்க்கிறேன், கண்டதுக்கு எதிர்க்கிறது, என்னன்னே தெரியல எதிர்க்கிறது. சும்மா எல்லாத்துக்கும் செல்ஃப் 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 தான் 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 தான். அந்த எதிர்க்கிற மனநிலையை கொஞ்சம் கொஞ்சமாக நான் குறைக்கணும். அதுக்காக எதுக்கும் நான் குரல் எழுப்ப மாட்டேன், நான் உண்மையோட அமைதியாகவே இருப்பேன்னு சொல்ல வரல. நான் எந்த நேரத்தில் வாய் திறக்கணும், எந்த இடத்துல வாய் திறக்கக்கூடாது, எப்போ எதை சொன்னா, ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு சமம். உங்கள் வார்த்தைகள் எப்போதும் உப்பால் சாரம் ஏறி இருக்கணும்னு சொல்றாரு. இப்போ நம்மளுடைய வார்த்தை எப்போதும் சால்ட்டியா இருக்கணும். உப்பு எப்படி ஒரு கருவாடை கெடாம பாதுகாக்குதோ, ப்ரிசர்வ் பண்ணுதோ, உப்பு எப்படி ஒரு டேஸ்ட் தருதோ, அது போல சுவைமிக்க பாதுகாக்கிற வார்த்தை கெடாம பாதுகாக்கணும். மற்றவங்க யாரும் கெட்டுடக்கூடாது. வாயின் வார்த்தையிலிருந்து மரணமும் ஜீவனும் வருமே, நான் யாரும் கெடுத்துடக்கூடாது. என் வாயின் வார்த்தையினால ஒருத்தவங்க உணர்வுல பாதிச்சிடக்கூடாது. பிள்ளைங்கள்ட்ட சொல்றேன், வித்தியாசமான முறையில் சொல்கிறேன், பெரியவங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிள்ளைங்க, உங்கள் அப்பா என்னைக்காவது உங்கள் அம்மா கிட்ட எப்படி கூப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். வீட்டில் ஷெரின்னு கூப்பிடுவாங்களா, பெபேன்னு கூப்பிடுவாங்களா, இல்லை சில பேர் சனி என்னன்னு கூட கூப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு தான் தெரியும் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா எப்படி ஒருத்தவங்க பேசிக்கிறாங்க. என்னைக்காவது உங்கள் அப்பா உங்கள் அம்மா கிட்ட ஐ லவ் யூ பேபி ரித்தர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை உங்கள் அம்மா உங்கள் அப்பா கிட்ட என்னைக்காவது ஐ லவ் யூங்க அப்பா, ஐ லவ் யூ அப்படின்னு உங்கள் அப்பா அம்மா பிள்ளைகிட்ட கேட்குறேன் சொல்லியிருக்காங்க? அப்படி சொன்னா அம்மாவும் அப்பாவும் என்ன ஆயிடுவாங்க தெரியுமா? டச் ஆயிடுவாங்க. என் வீட்டுக்காரரு என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாரு. அப்பா என்ன நினைப்பாரு, இவளா என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் டச் ஆகி சந்தில அழுதே விடுவார்.
அப்ப என்ன ஆகுது? ஒரு வார்த்தையினால மனசை டச் பண்ண முடியுது இல்லையா? ஒரு வார்த்தையினால ஒருத்தவங்களுடைய மனசு, உணர்வுகளை, சென்ஸ், அவங்களுடைய உணர்ச்சிகளை தொட முடியும். அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்கு. நான் மாற்றி சொன்னேன், அப்பா அம்மா கிட்ட சொல்றத சொன்னேன், புரிஞ்சுக்குவீங்க நான் என்ன சொல்றது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில இனிமேல் வீட்டில் போய் கவனிங்க அப்பா அம்மா எப்படி பேசுறாங்க. ஒருவேளை உங்க முன்னாடி சொல்லியிருக்க மாட்டாங்க, அவங்க தனியாக கூட சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த அன்பு சொல்லும் போது, அன்பை வெளியே எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இன்னொருத்தவனுடைய மனசு என்ன ஆகுது? டச் ஆகுது. சில பேர் அழுதுருவாங்க, சில பேர் அப்படியே எமோஷனல் ஆகிடுவாங்க. அந்த வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்கு. நாம் என்ன செய்யணுமா? இன்னொருத்தவங்க எப்போதும் நம்ம வார்த்தையினால கட்டணும், என்கரேஜ் பண்ணணும், எப்போதும் என்கரேஜ் பண்ணணும், டிஸ்கரேஜ் பண்ணவே கூடாது. சத்தியத்தை அறியாத போது, எதிர்க்கிறவனா இருந்த போது, தேவன் எனக்கு அந்த மனம் திரும்புதலை தராத போது நான் எப்படி இருந்தேன்? பிசாசானுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருந்தேன். அவனால் பிடிபட்டிருந்த போது எப்படி இருந்தேன்? மயக்க நிலையில் இருந்தேன். 2 தீமோத்தேயு 2:26. அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து, மயக்கத்தில் இருந்தேன். எனக்கு ஒரு குளோரோஃபார்ம் போட்டது போல இருந்துச்சு. அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக பிசாசனம் வைத்திருக்கிற கண்ணி அங்கங்க வெடி கொண்டு வச்சிருக்கிறான், மிதிவெடி. எங்க எதை அமுக்கினா என்ன ஆகும் தெரியாது. ஆனா வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி ஆண்டவர் நம்மளை தப்புவித்தார். அவர் நம்மளை தப்புவிக்கிறார். அவன் அங்கங்க கண்ணி வைக்கிறான், மயக்கத்துல வச்சிருக்கிறான். அவனுடைய இச்சையின்படி செய்யணும்னு நம்மளை பார்க்கறான். அப்படி வச்சிருந்தான் சத்தியத்தை அறியாத போது. சத்தியத்தை அறியாத வரைக்கும் நம்ம தேவன் நமக்கு மனம் திரும்புதலை கொடுக்க முடியல. கொடுக்காதனால எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தோம். இப்படிப்பட்ட இந்த உலக மக்களுக்கு, இல்லை நம்மளுடைய மனுஷர்களாகிய நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கிற இந்த ரெப்பலியஸ் கேரக்டர்ல இருந்து நாம் நம்முடைய தலையாகிய கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அடங்குவதற்கு என்ன செய்யணுமா? 2 தீமோத்தேயு 2:26 சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஜென்ட்லா இந்த ட்ரூத்தை, இந்த சத்தியத்தை கொண்டு போய் எப்படி உபதேசிக்கணும்? சாந்தமா, ஜென்ட்லா, ரொம்ப அமைதியா, சாஃப்டா, அன்பா. திட்டி கண்டிக்க வேண்டிய நேரத்தில் திட்டி கண்டிக்க வேண்டியது கண்டிக்கணும். அதே நேரத்தில் அதே பக்கத்தில் வாசிக்கிறோம் 2 தீமோத்தேயு 4:2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எப்படி பிரசங்கம் பண்ணு? எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அது எப்படிங்க? நீடிய சாந்தமும் இருக்கணும், கண்டனமும் பண்ணி கடிந்து கொள்ளணும். எப்படி செய்யுது? பாம்பையும் அடிக்கணும், கோலும் உடையக்கூடாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? பாம்பை தான் அடிக்க வந்திருக்கோம். பாம்பு அடிக்கிறேன்னு கோல் உடைச்சதுன்னா இப்ப யார் ஓடணும்? பாம்பு சாவல, கோலை உடைச்சாச்சு. இப்ப பாம்பு அடிக்க முடியல, இப்ப சூட் யார் ஓடணும்? நான் தான் ஓடணும். நாம ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க பழகும் போது எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஜென்மஸ்பாவம் இருக்கு. என் மாம்சமும் மனசும் விரும்புகிற அந்த கேரக்டர் இருக்குது. பிசாசி யாரை எப்படி விழுங்கலாம்னு வகையை தேடுறான். வகைனா தெரியுதா? தேடுறான். இவங்களை இதில் தட்ட முடியாது, ஓகே இதில் தட்டுவோம், அவங்கள இதில் தட்டுவோம் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறான். அதுவும் சபைக்குள்ளதான் அவனுடைய விசில்ஸ் வருது, தாக்குமுறைகள். அப்போ இதில் நாம் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டோம்னா நம்ம என்ன செஞ்சிடுவோம்? இன்னொருத்தவங்க நம்ம வச்சு பிசாசு அவங்கள அட்டாக் பண்ணிடுவோம். அப்போ சபையை அவன் சீர்குலைக்கணும்னு தான் பார்க்குறான், கர்த்தருடைய சபையை. அது செய்யாமல் இருக்கிறதுக்கு நாம் நீடிய சாந்தமும் இருக்கணும், கண்டனம் பண்ணி கடிந்து கொள்ளணும். என்னன்னா குற்றத்தை வெறுக்கணும், குற்றவாளியை நேசிக்கணும். புரிஞ்சுதா நான் சொல்றது? ஃபில்ட்ரேஷன். எப்படி ஃபில்டர் காஃபி குடிக்கிறோம், அந்த டீ தூளை வடிகட்டி டீயை மட்டும் குடிக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் நம்மளுக்கு எப்படி இருக்கிறார்? பாவத்தை வெறுத்து பாவியை நேசிக்கிறார். பாவியை வெறுத்து பாவத்தை நேசிக்கல. அப்போ நாமளும் என்ன செய்யணும்? மற்றவங்களோட பழகும் போது மற்றவங்களுடைய குற்றத்தை வெறுக்கணும், வெறுத்து தான் ஆகும். அவங்கள்ட்ட வருகிற ஜென்ம சுபாவ அலைகளை புரிஞ்சிக்கும் போது அதை கண்டனம் பண்ணணும், கடிந்து கொள்ளணும். அதே நேரத்தில் அவர்களை அணைத்து கொள்ளணும். இது எப்படி ரெண்டுத்தையும் செய்கிறது? எப்படி செய்கிறது? அவங்கள நம்ம எடுத்து சொன்னால் அவங்க கோச்சிக்குவாங்களே. அதுக்கு தான் சாந்தமாக சொல்லணும். அதுக்கு என்ன? லைஃப், அந்த அன்பு இருக்கணும், அந்த ஒரு அக்கறை இருக்கணும். அவங்க கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கணும். அதை சொல்ல வேண்டிய விதத்தில் கொண்டு போகணும். அதை செய்கிறதுக்கு அந்த வாக்கு உங்களுக்கு உண்டாகும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு வாக்கு கிடைக்கும். எப்படி எதை பேசணும்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவர், எங்களுக்கு தயவுசெய்து கற்றுத்தாங்க. நாங்கள் யாரையும் காயப்படுத்த விரும்பல, ஆனால் அதே நேரத்தில் பாவத்தை நம்ம கண்டிக்கணும், கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து அதை செய்யணும். அப்படின் போது நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? எதிர்க்கிறவர்களாக இருக்க மாட்டோம், இணங்கி போகிறவர்களாக, இசைந்து போகிறவர்களாக, ஒருமனப்படுகிறவர்களாக. எதில் இசைந்து, எதில் ஒருமனம், எதில் நாம் ஒத்து போகணும்? மாம்ச சிந்தைக்கு இல்லை,
தேவராஜ்யம் கட்டுவதற்கு என்ன போல நீங்க மாற வேணாம், உங்களை போல நான் மாற வேணாம், நம்ம 2 பேரும் கிறிஸ்துவ போல மாறிடுவோம். இந்த இசைந்து ஒத்து ஒருமனமாக நாம் தேவ பாதையில் நடக்கும்போது தேவனுடைய கிரியைகளை நாம் நடக்க முடியும். அதனால இந்த எபேசியர் 2 நம்ம வாசித்தோம் இல்லையா, அதுல தேவன் நமக்காக செய்த கிரியைகளை முதல்ல நம்முடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு நாம பேச வேண்டும், பகிர்ந்து கொள்ளணும். எந்த சர்ச்சில் தேவன் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து மூலியமாக கல்வாரி சிலுவையில செய்து முடித்த கிரியையை பற்றி அதிகம் வலியுறுத்தி பேசுவீங்களோ அந்த சபையில் என்ன ஆகும்னா கொஞ்சம் நாளாக தாங்கள் கடவுளுக்கு செய்ததை பற்றியே பேச ஆரம்பிச்சிருவாங்க. எங்களுடைய உபவாசத்தினால, எங்களுடைய ஜபத்தினால இதை தான் சொல்லுவாங்களுடைய கர்த்தர் செய்தார்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துறதை விட்டுடுவாங்க. நம்ம முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா, தேவன் நமக்காக செய்ததை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை நாம அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். யோவான் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய வாழ்வு, நித்திய ஜீவன். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய கிரியையை, பிதா நியமித்த கிரியையை இயேசு செய்து முடித்தார். சிலுவையில முடிந்தது என்று சொல்லி காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொன்னார் தெரியுமா? அந்த கிரியையை நம்ம வலியுறுத்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு, நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். தேவனுடைய அன்பை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். எபேசியர் 2 நாம் வாசிக்கிறோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்முடைய மிகுந்த அன்பினாலே என்ன செய்தாரா? எபேசியர் 2 நம்மில் அன்பு கூர்ந்தார். 2:4. கடவுள் நம்ம மேல வச்ச அன்பை சொல்லிக்கிட்டே இருக்கணும். 5ஆம் வசனத்துல அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். எப்படி ஆண்டவர் நம்மளை உயிரோடு எழுப்பினார் என்பதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். 3வது 7ஆம் வசனத்துல கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்கார செய்தார். அவர் நம்மளை எங்க உட்கார வச்சிருக்கிறார்ன்றத சொல்லிக்கிட்டு இருக்கணும். 4வது 10வது வசனத்துல இல்ல 9வது 8வது வசனத்துல வாசிக்கிறபடி விசுவாசத்தினாலே கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், நமக்கு இந்த மீட்பு உண்டு, நம்மை மீட்ட இயேசு கிறிஸ்து இருக்கிறார் சொல்லி ரட்சிப்பை குறித்து அதிகம் பேசணும். தேவனுடைய அன்பு, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை எப்படி நம்மளை உயிர்ப்பித்தார், எங்க நம்மளை அமர செய்து உட்கார வைத்திருக்கிறார், அவர் நம்மளை எப்படி ரட்சித்தார், இதை அதிகம் நம்ம பேசணும். தேவன் நமக்காக செய்ததை அறிந்து கொள்ளணும். அறிவதே நித்திய ஜீவன். புரிந்து கொள்ளணும். அறிந்ததை மற்றவருக்கு அறிவிக்கணும், புரிந்து கொண்டதை மற்றவருக்கு புரிய வைக்கணும். 2வது எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, நாம் ஒவ்வொருத்தவங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கோம். ஒருவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஸோ கிறிஸ்து நமக்குள், நாம் கிறிஸ்துவுக்குள் என்கிற அந்த நிலை வரும்போது, ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு நம்ம திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்னாவது, தேவன் நமக்காக செய்த கிரியைகளை அறிந்து கொண்ட நாம் தேவன் நமக்குள் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு விட்டு கொடுக்கணும். தேவன் எப்படி நமக்குள்ள கிரியை செய்கிறாரு? 3 காரியத்தின் மூலமா கிரியை செய்கிறாரு. நான் சிம்பிளா சொல்றேன். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. தேவ வசனத்தை விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே, எங்க? உங்களுக்குள்ளே தேவனுடைய வசனம் என்ன செய்து? பலன் செய்து. தேவன் நமக்காக செய்த கிரியைகளை புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். அதை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு, வாலிபர்களுக்கு விளக்கி சொல்லணும். தேவனுடைய அன்பை குறித்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். தேவன் நமக்குள்ள எப்படி கிரியை செய்வார்னா அவருடைய வசனத்தினாலே. விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது. தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை பலப்படுத்துது, நமக்குள் கிரியை செய்யுது.
தேவனுடைய வார்த்தையை அறிந்து நமக்குள் கிரியை செய்கிற தேவனுடைய வார்த்தையோடு நம்ம வாழ என்ன நடக்கும்? பாடுகள் வரும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 11 - 14 நீங்க வீட்டில் வாசித்து பாருங்க. 1 பேதுரு 4 11 - 14. அதுல 12வது வசனத்துல வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல். நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான பாடு வருது. போன வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன், நானும் ஒய்ஃபும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்குன்னு காலைல ஏறிச்சு நிற்கிறவங்கள மைக்ரோவேவில் ஏதோ சூடு பண்ணாங்க. டப்புன்னு கரண்ட் போயிடுச்சு. நம்ம ஊராக இருந்தால் கரண்ட் போனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இங்கே கரண்ட் போனால் அது 2 டிஜிட்டோ 3 டிஜிட்டோ 4 டிஜிட் செலவு வைக்குமோ என்ன ஆகுமோன்னு நினைக்கிற ஒரு பாடு. நல்ல காலம் அதை போய் திரும்ப ஆன் பண்ணோன்னா ஆன் ஆயிடுச்சு. அப்போ நான் இந்த வார்த்தையை தான் நினச்சேன், இந்த நாளுக்கு இதுதான் பாடு போல. ஒரு பால் சூடு வச்சாலும் பாடு வரும். எந்த பாடு எங்கேருந்து கிளம்புன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளுக்கும் அதன் பாடு அந்தந்த நாளுக்கு போதும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே வித்தியாசமான சூழ்நிலையில் பாடுகள் இருக்குது. பாடு அதிகமாகி மென்டல் ப்ரெஷர் ஆகி மன அழுத்த டிப்ரெஷன் ஆகி கண்ணுலேருந்து தண்ணி வருது பாருங்க. அதுதான் லெவல். அந்த லெவல் வரைக்கும் ஆண்டவர் பாடுகளை அனுமதிப்பார். தாங்கிக்க முடியும் என் பிள்ளையாளுன்னு சொல்லி. நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் வித்தியாசமான பாடுகளோட சரீரத்தில் வியாதி, கஷ்டம், முடியல, இயலாமல், மற்ற சூழ்நிலையினால வர பாடு. இந்த பாடுகளில் அதன் மூலியமாக கடவுள் நமக்குள்ள கிரியை செய்கிறார். வார்த்தை மூலமாக நமக்குள்ள கிரியை செய்கிறாரு. நமக்கு வருகிற சிச்சுவேஷன்ஸ், சர்க்கம்ஸ்டான்சஸ் மேக்ஸ் அ மேன் சொல்லுவாங்க இங்கிலீஷில். சூழ்நிலை தான் ஒரு மனுஷனை உருவாக்குது. நம்ம எல்லாருக்கும் ஜெனட்டிக்கல் கேரக்டர் இருக்குது, சிச்சுவேஷனல் கேரக்டர் இருக்குது. கூட மரபணுக்களில் டிஎன்ஏல வர கேரக்டர் இருக்குது. தாத்தா மாதிரி கோபப்படுறோம், அப்பா மாதிரி இருக்கிறோம். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கேரக்டர் உருவாகுது. சபைக்குள்ள இங்கே நம்ம எல்லாரும் வாயில் பக்குச்சி வச்சு பல்லு நோண்டிட்டு இருக்க மாட்டோம், டீசெண்டாக இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு கேரக்டர், இங்கேன்னு ஒரு சபை அடக்கம், அவை அடக்கம்னு இருக்கு. அப்போ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் இல்லையா? இந்த கேரக்டர்ஸ் ஆண்டு நமக்குள்ள எப்படி உருவாக்குறாரு? நமக்குள்ள எப்படி சொல்லுன்னா பாடுகள், நமக்கு கடவுள் அனுமதிக்கிற பாடுகள் தான் ஃப்ரீ கோர்ஸ் நம்மளை உருவாக்குற நேரம். நமக்கு கடவுள் கொடுத்துருக்க வார்த்தை தான் நமக்குள்ள கடவுள் கிரியை செய்கிற நேரம். 3வது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20-21. எபேசியர் 3:20-21. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு மகிமை உண்டாவதாக. நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை. தேவன் எப்ப நமக்குள்ள கிரியை செய்கிறாரு? நாம் வேண்டிக் கொள்ளும் போது, நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்குள்ள கிரியை செய்கிறார். இப்போ இது ஒரு சைக்கிள் மாதிரி. நீங்கள் வேதத்துக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்கள் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? பாடு வரும். பாடு வந்து என்ன பண்ணுவீங்க? ஜெபிப்பீங்க. ஜெபிச்சா எங்கே போவீங்க? பைபிளுக்கு போவீங்க. பைபிள் வாசிக்க என்ன ஆகுது? பாடு வருது. பாடு வர ஜெபிப்போம். இது அப்படியே வாழ்க்கை சுற்றிக்கிட்டே இருக்கும். ஜெபம், வேதம், பாடுகள், இது 3 வைத்து தான் ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் ஒவ்வொரு பரிசுத்தவான்களையும் தேவன் அவர்களுக்குள் கிரியை செய்கிறார். நீங்கள் யாராவது ஒரு மேன் ஆஃப் காட்னு ஒரு புண்ணியர் பரிசுத்தவான் நீங்கள் யாராவது நினச்சி பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் வந்த பாடுகளை அவங்க சரியாக கையாண்டவர்கள். அவங்களுக்கு கிடைத்த வேத வார்த்தையை சரியாக கையாண்டவர்கள். ஜபத்தை கையாண்டவர் சரியான முறையில் கையாண்டாங்க. இது 3த்தையும் ஒழுங்காக கையாண்டா அவங்க பெரிய பரிசுத்தவான்களாக மேன் ஆஃப் காட் ஆகிடுறாங்க. அப்போ நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு லைஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ், டெய்லி பேசிஸில் நம்ம கிடைக்கிற பாடுகளில் எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுறோம்? நம்ம முட்டாள்தனமாக ரியாக்ட் பண்ணுறோன்னா வேஸ்ட் பண்ணிட்டோம் அந்த டைம். புத்திசாலித்தனமாக ரியாக்ட் பண்ணோம்னா நம்ம வளரும். வேதத்தை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதுக்கு கீழ்ப்படிச்சோம்னா வளரும். ஒழுங்காக புரியல, ஒழுங்காக கீழ்ப்படியலைன்னா வளர மாட்டோம். ஜபத்தையும் ஒழுங்காக நம்ம கிறிஸ்துவோடு பிதாவோடு ஆவிக்குள்ளே ஜபம் பண்ணி வளர்ந்தால் வளருவோம். இல்லை சும்மா ஜபம் பகட்டுக்காக வீண் வார்த்தைகளை அனுப்பி பேசிட்டு இருந்தோம்னா வளர மாட்டோம். ஜபத்தில் வல்லமை இருக்காது. அப்போ இது 3 தான் தேவன் நமக்குள் கிரியை செய்கிற நேரங்கள். இது தயவுசெய்து புரிஞ்சுக்கும். நான் 3வது ஃபஸ்ட்டு சொன்ன தேவன் நமக்காக செய்த கிரியைகள், அதை நாம் புரிந்து அறிந்து மற்றவர்கள் புரிய வைத்து அறிவிக்கணும். 2வது தேவன் நமக்குள் கிரியை செய்கிறது. 3வது எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். யாரா இருக்கிறோமா? தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம்.
அதாவது தேவன் நம் மூலம் கிரியை செய்கிறார். தேவன் நம் மூலம் கிரியை செய்கிறதற்கு தேவன் நமக்குள் கிரியை செய்வார். தேவன் நமக்குள் கிரியை செய்வதற்கு தேவன் நமக்காக செய்த கிரியைகளை நாம் விசுவாசிக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், எதிர்க்கக்கூடாது. இந்த 3 பேசிக் ட்ரூத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா கடவுளுக்காக ஊழியம் செய்யணும்னு நினைக்கிற நாம் கடவுள் நமக்குள்ள கிரியை செய்யணும்னு விரும்பி இருக்கிறோமா? நமக்குள்ள கிரியை செய்யணும்னு விரும்புகிற நாம் நமக்காக அவர் செய்த கிரியை விசுவாசிக்கிறோமா? அதை பற்றியே பேசுகிறோமா? தேவனையே உயர்த்துறோமா? அவருக்கு மகிமை சேர்க்கிறோமா? நம்மளுடைய பிள்ளைங்க, அன்னைக்கு நான் ஒரு நாள் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். எங்கே போயிருந்தேன்னு தெரியல, ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு ஊழியருடைய பிள்ளை என்கிட்ட வந்து ஏசு யாரு அப்படின்னு கேட்குது. ஷாக்காக இருந்தது. அங்கே ஒரு மைக் பிடிச்சா அவ்வளோ வல்லமையாக பேசிகிட்டு இருக்காரு. பிள்ளை வந்து ஏசு யாருன்னு கேட்குது. நல்லா ஒரு 14-13 வயசு பிள்ளை பையன். ஷாக்காக இருந்தது. அப்போ கூட எப்படி இருந்ததுன்னா, பாவம் இப்படி இருக்கிறாங்களே, ஏன் ஆண்டவரே, அந்த எண்ணம் தான் இருந்துச்சு. இவரெல்லாம் ஒரு பெரிய ஊழியர் பேசுகிறாரு, அப்படி இல்லை, பாவமாக இருக்குது ஆண்டவரே. நான் சொல்கிறேன், இந்த மென்டாலிட்டி புரிஞ்சுங்க. நம்ம மற்றவங்களை ஈஸியாக நம்ம இது பண்ணிடலாம். பாவமாக இருக்குது, இப்படி இருக்கிறாங்களே, இப்படி இருக்கிறாங்களேன்றதில்ல, இப்படி இருக்கிறோமே, இது நம்முடைய சபை, இது நம்முடைய இந்த சபைக்காக கிறிஸ்து ரத்தம் செஞ்சிருக்கிறாரு. ஆனால் உங்களுடைய சபை இப்படி இருக்குதப்பா, எங்களை மாற்றுங்க. நாங்கள் இன்னும் எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை கடத்த வேண்டியதை நாங்கள் சரியாக கடத்தாமல் இருக்கிறோம், கொடுக்க வேண்டியதை சரியாக கொடுக்காமல் இருக்கிறோம், நாங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கடவுளுக்காக நாம் வாழணும்னா கடவுள் நமக்குள்ளே முதல்ல கிரியை செய்யும். அதுதான் நான் சொல்ல வந்த முக்கியமான பாயிண்ட். இருக்கிற வாலிபர்கள், முக்கியமாக பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க படிக்கும்போது வெளிநாட்டில் வாழ்கிறோம். நமக்கு நிறைய ஒரு பெரிய ஹோப்பான ஒரு ஃப்யூச்சர் இருக்குது. நீங்கள் பின்னாடி நல்லா படித்து நல்ல டிகிரிஸ் எடுத்து நல்லா நீங்கள் ஷைன் பண்ணணும், நீங்கள் நல்ல நிலைக்கு வரணும், சந்தோஷம். பட் அதே நேரத்தில் கிறிஸ்துவை புரிந்து கொண்டவர்களாக நம்ம வளர்கிறோமா? அப்பா அம்மாவை சொல்லிக் கொடுக்க மறந்துருக்கலாம், இல்லை தவறாக சொல்லி கொடுத்துருக்கலாம், இல்லை சில பேர் நல்லா சொல்லி கொடுத்துருக்கலாம். வேதம் சத்தியம் என்னைக்கு மாறாது. என்கிட்ட அந்த எதிர்க்கிற கேரக்டர் கூடாது. தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனநிலை இருக்கணும். அதை என்னில் சிருஷ்டிங்க ஆண்டவரே. ஒரு நிமிஷம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெப சிந்தையோடு ஒரு நிமிஷம் எழுந்து நின்று இந்த திருப்பந்தியில் பங்கு பெற போகிற நாம் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரிக்கிற இந்த நாளில், இந்த பஸ்கா பண்டிகை நினைவு கூற போகிற இந்த தூய்மைப்படுகிற இந்த நாட்களில், அவருடைய பாடுகளை தியானிக்கிற நாட்களில், இன்னமும் உமக்காக நான் வாழணும், அதற்கு எனக்குள் நீங்கள் கிரியை செய்யுங்க. எனக்காக நீர் செய்து முடித்த கல்வாரி சிலுவையை குறித்த அந்த தரிசனம், அந்த சிந்தை எனக்குள்ள, என் பிள்ளைகளுக்குள்ள, எங்கள் திருச்சபையில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் மேலோங்கணும். அதுதான் எங்களுக்கு வேணும். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவ எக்காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. இக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கன்னிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணீர் கவலை அங்கே இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார். இக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம். கர்த்தரின் வேலையை நாம் அறியோம், கர்த்தரின் சித்தமே செய்திடுவோம்.
யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். இக்கால சத்தம் வானில் தொனித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, கள்ளர்கள் அங்கும் இங்கும் பரவி கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகிற அந்த காலத்தில் உம்முடைய வருகைக்கு, அதிசீக்கிரமாயிருக்கிற உம்முடைய வருகைக்கு, காயப்பட்ட கரங்களோடு வந்து எங்களை அழைக்கப் போகிற அந்த நாளுக்கு நாங்களும் எங்களால் முடிந்த ஒரு சின்ன கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு கர்த்தர் இந்த திருச்சபையில ஒவ்வொருவரையும் உம்முடைய கருவிகளாக எடுத்து பயன்படுத்துவீராக. உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு, தேவனுடைய செய்கையாய் இருப்பதற்கு, கிரியையாய் இருப்பதற்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். அதை செய்வதற்கு எங்களுக்குள் நீர் கிரியை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுக்குள் கிரியை செய்வதற்கு நீர் செய்து முடித்த கிரியைகளை நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை பிரகாசமாக்கும். உள்ள வாலிபர்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தர் இந்த நாட்களில் இன்னும் உம்முடைய அன்புக்கு நேராக ஜீவ பாதையில் எங்களை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு கூட ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.